ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ரங்கநாதன் தெரு. இங்கே சமூக நீதியை மொத்த குத்தகைக்கு எடுத்தவர்கள் என்று பேசிக் கொண்டிருப்பவர்கள் யாரும் அதை மனதளவில் நினைப்பதாக எனக்கு தோன்றவில்லை. எல்லாம் லிப் சர்வீஸ், உதட்டளவில் தான் அங்க பேசுறாங்க. சமூக நீதி, நீங்கள்லாம் கீழ் சாதியில் இருந்தீர்கள், உங்களுக்கு உயர்வு கொடுத்தது நாங்கள் போட்ட பிச்சை என்று பேசுகிறார்கள். சமூக நீதி என்பது ஒரு விதமான ஈகை அல்லங்க, அது எங்களுடைய ரைட். அது புரியாமல் இருந்த இந்த உலகுக்கு புரிய வைக்கும் முயற்சி தான் இந்த நவீன அரசியல். அதைத்தான் நாங்கள் செய்ய வந்திருக்கிறோம். இவ்வளவு சமூக நீதி பேசுறீங்கல்ல, என் தம்பி திருமாவளவனுக்கு முந்தி 21, அப்புறம் 10 இடம், இப்ப 6, அப்புறம் எங்க கொண்டு வைப்பீங்க என் தம்பிய? என் தம்பி இங்குதான் வர வேண்டி இருக்கும். அது அடுத்த தேர்தல்ல பார்ப்போம். எங்கள் சமூக நீதி விற்பனைக்கு அல்ல. என்ன பண்ணீங்க? மாறி மாறி 2 பேரும் இதுல வேற வருத்தப்படுறாங்க. ஏங்க நீங்க அண்ணா திமுக மட்டும் வையறீங்க, டிஎம்கே கொஞ்சம் கம்மியா வையறீங்களே? ஐயோ, எத்தனை நாளையா நீங்க நான் பேசுறது சரியா கேட்க மாட்டீங்களா? உங்களுக்கு பிடிச்சதை கேட்டுக்கிட்டு போய் நான் இப்ப ஊடகத்தாரையும் சொல்லுகிறேன், நான் திட்டின விஷயத்தெல்லாம் எடிட் பண்ணி நீங்க போட்டீங்கன்னா அதுக்கு நானா பொறுப்பு? திட்டி வேலைக்கு ஆகாதுங்கிறது தெரிஞ்சே 10 வருஷம் ஆச்சுங்க. எனக்கு கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆச்சு. திட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. எங்களுக்கு அனுபவம் இல்லை. இவனுக்கு ஆட்சிக்கு வந்தாலும் தாங்க மாட்டாங்கிறாங்க. ஓகே, அடுத்து நீங்க தூங்கணும் இல்லை இன்னைக்கு ராத்திரி, அதுக்காக ஏதோ பெனாத்திக்கிட்டு இருக்க நீங்க. எங்களுக்கு அனுபவம் இல்லையாம். இப்ப என்ன சொல்றது அவங்களுக்கு பதில்? சரிங்க ஐயா, எங்களுக்கு அனுபவம் இல்லை, ஊழல் செய்வதில் அனுபவம் இல்லை, கூட்டு சேர்ந்து கொள்ளை அடிப்பதில் அனுபவம் இல்லை, மேடையில் ஏறி வணங்குவோமே தவிர மேசைக்கடியில் வணங்கி பழக்கமில்லை, வான் பார்த்து ஹெலிகாப்டரை வணங்கி பழக்கமில்லை, லஞ்சம் வாங்குவதில் அனுபவம் இல்லை, சாதி கணக்குகள் போடுவதில் அனுபவம் இல்லை. எனக்கு பின் மகன், பேரன், கொள்ளு பேரன் என்று அனுபவம் வரக்கூடாது என்று திண்ணமாக இருப்பவர்கள். சோ அந்த காலத்துல தான் வரும், அனுபவம் இல்லை. பெண்களை இழிவாக நடத்துவதில் அனுபவம் இல்லை. இங்க இருக்காங்க, கேட்டு பாருங்க. அதனாலதான் மக்கள் நீதி மையத்தில் பெண்கள் போஸ்டர் ஓட்டுறாங்க, பெண்கள் நோட்டீஸ் கொடுக்கறாங்க, ஆண்கள் பின்னாடி போறாங்க. வேற ஏதாவது வேணுமான்னு நோட்டீஸ் கத்தையை தூக்கிட்டு ஆண்கள் போவாங்க, முன்னாடி பெண்கள் போவாங்க. இதுதான் மக்கள் நீதி மையம். இதுதான் நாளைய தமிழகம், நாங்கள் அமைக்க போகும் தமிழகம். எங்களுக்கு கலவரம் செய்வதில் அனுபவம் இல்லை. பத்திரிகையாளர்கள் கேள்வியில் நீங்க ஒரு ரஸ்தா ரோக்கோ அல்லது ரயில் நிறுத்தம் அல்லது உண்ணாவிரதம் இதெல்லாம் செய்வதில்லையே, இது வேறு விதமான அரசியல் இருக்க, வெறும் ட்விட்டர்ல பண்ணிட்டு இருக்கீங்களா? உண்ணாவிரதங்கிறதுல எனக்கு பெரிய எதிர்ப்பு உண்டு. காந்தியாரை மதிக்கிறேன், ஆனால் நான் எங்க கட்சி உண்ணாவிரதம் இருக்க விட மாட்டேன். வாங்க சாப்பிட்டுலாம், வாங்க சாப்பிட்டுலாம், இந்த 10 பேருக்காவது சோறு போட முடியுமேன்னு கூப்பிட்டு சாப்பிட வச்சிருவேன். பாதி நாடு பட்னியில் கிடைக்கிறது, இதுல என்ன உண்ணாவிரதம்? சிரிக்க மாட்டாம ஜூஸ் குடிச்சு அதை முடிச்சு வைப்பாங்க. அந்த உண்ணாவிரதம் வேறு, அது சாகும் வரை. இது ஏழைகள் சாகும் வரை கிடைக்கும் உண்ணாவிரதம். அதெல்லாம் எங்களுக்கு அனுபவம் கிடையாது. பஸ்ஸை, ரயிலை மாணவர்களோடு வைத்து கொளுத்தும் அனுபவம் எங்களுக்கு கிடையாது, வேண்டவும் வேண்டாம். ஒடுக்கப்பட்டவர்களை நசுக்குவதில் எங்களுக்கு அனுபவம் கிடையாது.
என் தமிழக மக்களை, இளைஞர்களை ஓட ஓட சுட்டு பொசுக்குவதில் எங்களுக்கு அனுபவம் கிடையாது. ஆற்று மணலையும் மலையையும் காட்டையும் அழிப்பதில் எங்களுக்கு அனுபவம் கிடையாது. நாங்கள் குடியேறப் போவது கோட்டையில் அல்ல, உங்கள் தொகுதிகளில். கோட்டைக்கு கையெழுத்து போட மட்டும்தான் போனோம், மற்ற நேரம் மக்களோட இருக்கணும். The right to recall என்பதை அரசியல் சத்தியமாக மாற்றி காட்டும் மக்கள் நீதி மையம். இதை நான் செய்வேங்கிறது என் கூட வேலை செஞ்ச எல்லாருக்கும் தெரியும். என்ன நஷ்டம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு தவற்றை திருத்துவது என்பது நான் சினிமா எடுத்த போதே செய்திருக்கிறேன். உங்க வேலை செய்யும் போது நான் விட்டு வைக்க மாட்டேன், அறகுறையா விட்டுட்டு போக மாட்டேன். நல்லவற்றை எல்லாம் சமாதியில் மூடிவிட்டு கிரிமினல் கேஸ் உள்ளவர்களுக்கெல்லாம் சமாதி கட்டும் காலம் இது. உங்கள் சாதனை என்னன்னு நான் சொன்னேன். என்ன கேட்குறீங்கல்ல, அனுபவம் என்ன, சாதனை என்னன்னு நான் சொல்றேன். உங்க சாதனை ஆட்சியில் இருக்கும் பொழுதே ஜெயிலுக்கு போன சாதனை தான் உங்கள் சாதனை. கொலை கொள்ளை நீங்கள் பதவியில் இருக்கும் போதே நடந்தது, உங்கள் தூண்டுதலின் பேரில் நடந்தது என்பதுதான் உங்கள் சாதனை. அதற்கு இன்னும் தண்டனை வாங்காமல் சிலர் திரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உங்கள் சாதனை. எங்கள் சோதனைகள் எல்லாம் உங்கள் சாதனை. அதை மாற்ற வந்திருக்கிறது ஒரு கூட்டம். அந்த கூட்டம்னும் போது நாங்க மட்டும் நினைச்சிடாதீங்க, நீங்களும் சேர்த்துத்தான். அதுல சேருங்கள், வாருங்கள். இன்னமும் நான் என்ன வருவார்னா ஒவ்வொருத்தரும் அங்க போயிட்டு இருக்காங்களே, என்ன யார் அங்க போகணுமோ அங்க போவாங்க, யார் இங்க வரணுமோ வருவாங்க. இது வெல்லும் படை என்பதை நாங்களாக காயின் பண்ண வேர்டு இல்லைங்க, மக்கள் வாயிலிருந்து வரும் செய்தி மூலமாக இது வெல்லும் படை என்பதை நாங்கள் உணர்கிறோம். அந்த வெல்லும் படையின் கூர் நுனியில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். அதில் எங்களுக்கு பெருமை. பின்பலமாக நீங்கள் அனைவரும் இருக்கிறீர்கள். நல்ல தமிழர்கள் எல்லோருமே இருக்கிறார்கள், நம்பிக்கையுள்ள தமிழர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். முக்கியமாக தாய்மார்களும் இளைஞர்களும் சத்தியமாக எங்களுடன் இருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரங்கள், ஆவணங்கள் எங்கள் கையில் இருக்கின்றன. ஐயா, இது நிஜமான கூட்டம் ஐயா, காசு கொடுத்து வந்ததில்ல. ஒரு ஆமாங்க, இவங்க வந்ததே சும்மா தான் வந்திருக்காங்க. ஒரு வேலையை கொடுத்து அனுப்பினா போய் செய்வாங்க. உங்களுடைய பெரிய ஆண்டு விழாக்களை எல்லாம் நாங்கள் பார்த்ததில்லையா என்ன? நீங்க காட்டுற டிவியிலேயே நீங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க, உங்க கட்சி தலைவர்கள் எல்லாம் பின்னாடி குவார்டரை வச்சுக்கிட்டு சீட்டாடிக்கிட்டு இருப்பாங்க உங்க கூட்டம். அதுதான் உங்கள் அரசியல். அந்த அரசியல் எங்களுக்கு வேண்டாம். அந்த பழக்கமுடையவர்கள் யாராவது இங்கே வந்தால் மாற்றிக்கொள்ளுங்கள், அல்லது அங்கேயே போங்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். நக்கீரன் இதழில் அடாவடி தினகரன், பிடிவாத எடப்பாடி, போதும்டா சாமி, புதிய வாக்காளர்கள் ஓட்டு யாருக்கு, நக்கீரன் மெகா சர்வே, ரஜினி வாய்ஸ், கமல் கரார், சசியை சேர்க்காவிட்டால் தென் மாவட்ட நிலவரம், அதிமுக அமைச்சர் வெற்றி பெற திமுக மாஜிக்கள் திட்டம், விவசாய கடன் நகைக்கடன் உள்ளபடியே தள்ளுபடியா, நிஜ நிலவரம், வரும் ஆனா வராது, மதுரை எய்ம்ஸ் அவலம், உள்ஒதுக்கீடு வன்னியர்களுக்கு நன்மை செய்யவில்லை, வேல்முருகன் அதிரடி, ராஜேஷ் தாஸ் என்னென்ன செய்தார், அதிர வைக்கும் FIR, இன்று நியாயம் அன்று பொள்ளாச்சி வழக்கும் பெண் SPயும், இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளுடன் உங்கள் நக்கீரன் இப்போது கடைகளில்.